டெய்லி எனக்கு என்ன குழம்பு வைக்கிறதுனே பெரிய பிரச்சனை. அதை விட எனக்கு பெரிய பிரச்சனை என்னன்னா, நான் யூடியூப்லாம் பார்த்து ரெஃபர் பண்ணி ஒரு குழம்பு வந்துட்டு கண்டுபிடிக்கிறதா. ஒரு வழியா வந்துட்டு நான் ஒரு குழம்பு கண்டுபிடிச்சிட்டேன். அது என்ன குழம்புன்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கரை வச்சு தான் குழம்பு பண்ணியிருக்காங்க. சரி, ஓகே, நம்மளும் ட்ரை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து நானும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். மசாலாலாம் போட்டு நல்லா தாளிச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் நல்லா வதன்னு போட்டு வதக்கி எடுத்துட்டேன். இன்னைக்கு சண்டே அதுமா எங்கள் வீட்டில் வெஜ்ஜு தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா பிரதோஷ் அதுமா நாங்கள் நான்வெஜ் வந்துட்டு சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் வந்துட்டு நான்வெஜ் இன்னைக்கு எடுக்கலை. சரி, சாப்பிட்றதுக்கு எல்லாமே அரேஞ்ச்மெண்ட் பண்ணி வைக்கலாமே அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வச்சிட்டு இருந்தேன். சாப்பிட்றதுக்கு தொட்டுக்கு வந்துட்டு முறுக்கு தான். ஸோ முறுக்கு ஆளாளுக்கு 2 எடுத்து பிளேட்டில் வச்சு அடுக்கி வச்சிட்டு இருந்தேன். நான் எடுத்து வச்சிட்டு இருக்கும்போது அன்எக்ஸ்பெக்டடாக ஹவுஸ் ஓனர் வந்துட்டு அவங்க வீட்டில் வந்துட்டு பருப்பு குழம்பு வச்சுருக்கோம், டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்தாங்க. சரி, ஓகே, அதையும் வாங்கி வச்சுக்கிட்டு ஒரு பிடிச்சி எல்லாத்தையும் நல்லா வெளுன்னு வெளுத்து கட்டிட்டு உட்காந்துருந்தேன். நான் வச்ச குழம்பு கூட எங்கேயோ நல்லா இல்லாமல் போயிடுமோன்னு சொல்லி பயந்தேன். நல்ல வேலை, நல்லா சூப்பராகவே பண்ணியிருந்தேன். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டில் வந்துட்டு லஞ்சு. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லிடுங்க. பாய் பாய்.